தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். அரக்கோணம் பாலியல் புகார் தொடர்பாக திமுக அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், முழுமையான விவரங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வச்செயல் என்பவர் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தன்னை போன்ற 20 வயதுள்ள 20 பெண்கள் தெய்வச்செயலின் கொடூர பிடியில் சிக்கியுள்ளதாக அந்த மாணவி தெரிவித்திருக்கிறார். பொள்ளாச்சி என்று மேடைதோறும் கூவிய ஸ்டாலின் அவர்களே, உங்கள் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சிதானே என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொள்ளாச்சி வழக்கிற்கும் இந்த வழக்கிற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பொள்ளாச்சி வழக்கை நான் நேர்மையாக சிபிஐக்கு மாற்றினேன், நீங்களோ அரக்கோண வழக்கை நீர்த்து போக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண் தெளிவாக உங்கள் நண்பர் பெற்றெடுத்த பிள்ளை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட திமுகவினர் பெயரை சொல்லித்தான் மிரட்டுவதாக சொல்கிறார். குறிப்பாக அமைச்சர் அன்பில் மகேஷின் PA உமா மகேஸ்வரன் என்பவர் தன்னை இரையாக்க முயற்சித்ததாக அந்த மாணவி கூறுகிறார். பாதிக்கப்பட்ட மாணவி சொல்வதை வைத்தே அதை கேட்கிறேன். திமுக குற்றவாளிகள் அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சிக்கும் சார்கள் 20 வயது பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி துடிக்கும் திமுக நிர்வாகிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்குமா? எடுக்காவிடில் மக்கள் துணையோடு நிச்சயம் மிகப்பெரிய போராட்டத்தை அதிமுக முன்னெடுக்கும். யார் அந்த தம்பி என்ற ஹேஷ்டாகுடன் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரக்கோணத்தில் அந்த மாணவி கொடுத்த பாலியல் புகாருக்கு குற்றச்சாட்டு சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ற கேள்வியை முன்வைத்து எக்ஸ் தள பதிவில் தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.